ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக 30+ சர்ப்ரைஸ் டாய்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்டல் பென் தான். இது பார்க்கறதுக்கு தான் கன் மாதிரி இருக்கும், ஆனா இது ஒரு பென். இதுல நம்ம எழுதலாம், விளையாடலாம். 2 in 1. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? பிக் சர்ப்ரைஸ் மேக்கப் மிரர். ஒரு கியூட்டான காம்போ கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்கப் பண்றதுக்காக குட்டியா இருக்குல்ல இந்த மிரர், இதுல நம்ம பார்த்துட்டு அழகா தலை வரைக்கலாம். இது நம்மளோட டிராவல் கிட்ல ஈஸியா ஃபிட் ஆகும். செம்ம கியூட்டா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நெக்ஸ்ட் டாய் என்ன? வாவ், இந்த கியூட்டான ரிக்ஷா தான். இந்த ரிக்ஷா 2 கலர்ல இல்ல 3 கலர்ல இருக்கு. கிரீனு, ஆரஞ்சு, எல்லோ. இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்து விட்டா இது அழகா முன்னாடி போகும். பாக்குறீங்களா? இப்ப பாருங்க, கியூட்டா போகுது இல்ல முன்னாடி. இதுல நம்ம டால் வச்சு விளையாட போறோம் இந்த ரிக்ஷால தான். இதுல ஒரு கியூட்டான பேஸ்கெட்டும் இருக்கு. இதுல நம்ம எதனா திங்ஸ் வச்சுக்கலாம். எங்கன்னா பாய் போகும்போது இதுல திங்ஸ் வச்சுக்கலாம். அழகா இது சைக்கிள் மாதிரியே டர்ன் ஆகுது பாருங்களா. பெடல் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம அழகா பெடல் பண்ற மாதிரியே பிரிட்டன் பிளே கூட விளையாடலாம். ஐ, இதுவும் பார்த்தீங்களா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. கியூட்டாக இருக்குல்ல? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஸ்கூலுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த ரிக்ஷா வாங்கினேன். அழகாக இருக்குல்ல? உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வர டாய்ல நிறைய லேயரா கலர் இருக்கும். அதுக்கு மேல ஒரு கியூட்டான ஒரு டால் இருக்கும். என்ன தெரியுங்களா? அதேதான், ரிங்ஸ் தான். மல்டி கலர் ரிங்ஸ். இது மேல ஒரு குட்டியா டக் இருக்கு பாத்தீங்களா? இதை ஸ்விம்மிங் பூல் கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த மல்டி கலர் ரிங்ஸ் லேர்னிங்க்கு யூஸ் ஆகும். இது மூலயமா நம்ம கலர்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணலாம். ஆரஞ்ச், எல்லோ, ப்ளூ, கிரீன், பிங்க். எவ்வளோ கலர்ஸ் இருக்குல்ல? கியூட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்ததா நம்ம ஒரு பீச் பிளே செட் தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் இது விளையாடும் போது நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். பார்த்தீங்களா? இது சாண்ட் கேசல் பில்ட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த பேஸ்கெட்குள்ளேயும் ஒரு ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்களா? இது அழகாக பிடிச்சிட்டு போகிறதுக்காக, கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது உள்ளேயும் ஒரு ஐட்டம் இருக்கு. என்ன இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? நான் இன்னொரு வீடியோல அது ஓபன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் பர்சல். ஆமா, இது பர்சல் தான். இதுல ஆல்பபெட்ஸ் வரும், 1 2 3 வரும். இது மூலயமா நம்ம நிறைய லேர்ன் பண்ணலாம்ல. இங்க பாத்தீங்களா, நம்பர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. கீழே சிம்பிள் இருக்கு. அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன். இந்த சைடு எல்லாமே ஷேப்ஸ் இருக்கு. சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள். வாவ், இந்த ஒரே ஒரு டாயில் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குல்ல. நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் இந்த டாய் வாங்கினா. இதில் பிக்சரும் கொடுத்துருக்காங்க. ஃபோனிக் சவுண்டில் ஈஸியாக கற்றுக்கலாம். A for apple, B for ball, C for cat. அந்த மாதிரி கற்றுக்கலாம். இதில் பென்டகான், ஹெக்ஸகான், அப்புறமா ஹெக்டகான், இது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு சிலிண்டர், கியூப். பார்த்தீங்களா? இந்த டாயை நான் 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆனால் இதில் எம்ஆர்பி 180 போட்டிருக்கு. 100 ருபீஸ்க்கு இந்த எஜுகேஷ்னல் பர்சல் கிட் வாங்கினது வர்த்தா இல்லையான்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஹியர் கம்ஸ் த நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் வர்த்தி செட். என்னது இது? எம்ப்ராய்டரிங் கிட்டு தாங்க. இது எம்ப்ராய்டரிங் கிட். இது த்ரெட்ஸு. இதுதான் அந்த கிட்டு. இதில் நம்ம எந்த கிளாத்தில் நம்ம எம்ப்ராய்டிங் போட போகிறோமோ அதை அதில் வச்சு ஃபிட் பண்ணிடலாம். இது ஃப்ரேமு. ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். ரோஸ் போட்டுக்கலாம், ஜாஸ்மின் போட்டுக்கலாம். அப்புறமா உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்கும், ஐஸ்கிரீம் டிசைன் பிடிக்கும்னா கூட அதை நம்ம எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணிக்கலாம். க்யூட்டாக இருக்குல்ல? ஏதோ அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த ஸ்டேஷ்னரி கிட் தான். இதில் 6 பென்சில் இருக்குது. அதுலேயுமே எரேசரும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மெட்டல் பாக்ஸ் இருக்கும், ஸ்கேல் இருக்குது, ஆனால் ப்ரொஜெக்டர் மட்டும் இல்லை. இதில் எரேசர், ஷார்ப்னர் இருக்குது. பட் இந்த ஸ்பேஸ் மட்டும் எம்டியாக இருக்கும். இது நாங்கள் 100 ருபீஸ்க்கு வாங்கினோம். இதே மாதிரி இன்னொரு செட்டுமே வாங்கியிருக்கோம். இது டைனோசர் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த டைனோசர் தான் பிடிச்சிருந்துச்சு. பட் 2 பீஸ் வாங்க முடியல, ஸ்டாக் காலி ஆயிடுச்சு. அதனால நாங்கள் அந்த ப்ளூ செட்டும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் த நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஆமாம், இந்த ஜீப் தான் வாங்கினோம். இது ஒரு சோல்ஜர் ஜீப்பா. மிலிட்ரி எஃபெக்டில் இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதில் நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸாக தான் இருந்துச்சு. இல்லை டால்ஸ் வைக்கிறதுக்காக நாங்கள் வாங்கினோம். எனக்கு இந்த டாய் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நாங்கள் 100 ருபீஸ்க்கு தான் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு இந்த பைக் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுவும் நான் 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். நாங்கள் இது எல்லாமே திருவிழாவில் தான் வாங்கினோம். மேபி ப்ரைஸ் அதிகமாக கம்மியானு எனக்கு தெரியல. பட் நாங்கள் அங்கே தான் வாங்கினோம். இந்த த்ரெட்டும் நான் அங்கே தான் வாங்கினேன்.
ஸோ டால்ஸ்க்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எனக்கு த்ரெட்டு தேவைப்பட்டுச்சு. என்கிட்ட அவ்வளோ கலர்ஸ் இல்லைன்றதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். த நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ் இஸ் லாரி. ஆரஞ்ச் வித் ரெட் காம்பினேஷனில் இருக்குது. க்ரீன் கலர் வீல் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து லேடர் இருக்குது. இதில் டால் வந்து ஏறி போகிற மாதிரியும் வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது ஆயில் டேங்கர், ஆனால் நான் வாட்டர் டேங்கர் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குட்டி பொம்மை இருக்கு இல்லையா, அது கூட நம்ம டிரைவர் மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குல்ல. இதை நான் வந்து 100 rupeesக்கு வாங்கினேன். அடுத்ததான் இந்த பபுள் கன். இதுலேயுமே அவங்க சொல்யூஷனும் கொடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட் டிப் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் நிறைய பபுள்ஸ் வரும். ரொம்ப பெரிய பெரிய பபுள்ஸ் தான் வரும். இது எல்லாமே நம்ம வீடியோஸில் யூஸ் பண்ணும் போது பாருங்கள். அடுத்ததாக நம்ம க்யூட்டான அனிமல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது 2 எலிஃபேண்ட். ஸோ பார்த்தீங்களா, ஆக்சுவலி இது நார்மல் சைஸ் இல்லை. நான் எனக்கு பெரிய சைஸ் வேணும்னு ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கல. அதனால இது ஒரு மீடியமாக இருந்துச்சு. ஆனால் இது உள்ள வந்து பிபிலாம் வச்சுருக்காங்க. அழுத்துனா பிபின்னு சவுண்ட் வரும். பட் எனக்கு ரெண்டுமே சிம்லராக கிடைக்கல. இது வந்து உள்ள பர்பிள் இருக்க மாதிரி இருக்குது, அதில் வந்து பிங்க் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டும் நிற்காது. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி தான் நிற்க வைக்கணும். ஆனால் இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நாங்கள் ஒரு கேம்ப் செட்டுக்காக வாங்கினோம். நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா, ரெண்டும் சண்டை போட்டுக்கிற மாதிரி பண்ணுறேன். இந்த டாலை உங்களுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு இதோட வியூ வந்து கிளியராக தெரியும். ஓரளவுக்கு நிற்கும். க்யூட்டாக இருக்குல்ல. இது மேலே தான் நான் டால்ஸ் உட்கார்ற மாதிரி பண்ண போகிறேன். நான் வீடியோ போடும்போது பாருங்கள், வீடியோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து நாங்கள் பேம்பூ பேஸ்கெட், நான் அந்த வீடியோ கான்செப்டுக்காக வாங்கினது இது. ஸோ வந்து அந்த வீடியோவில் எலிஃபேண்ட்டு, இந்த பேம்பூ பேஸ்கெட்டு, அப்புறம் டால்ஸ் எல்லாம் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ அது என்னன்றது நான் வீடியோ போடும்போது காட்டுறேன், அதில் பாருங்கள். அடுத்ததாக பாம்பு தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் மறந்துட்டேன், பட் ஃபாரஸ்ட் கான்செப்ட்னாலே ஸ்னேக் கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் நான் அதை வாங்கியிருந்தேன். இது வந்து அனிமல்ஸ் தான். இந்த கிட்டு நான் அரௌண்ட் 290 சம்திங் வாங்கியிருந்தேன். இது நான் உங்களுக்காக அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து இதில் எனக்கு ஜிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருங்க ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு புலி. இது நல்லா க்யூட்டாக இருக்குல்ல. இது என் கையில் பாதி இருந்துச்சு, நல்லா நீளமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா கல் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த டாய் செட்டு. அடுத்தது ஜிராஃபி பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படியே சஃபாரி தீம் எல்லாம் மைண்டில் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது நிற்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க நிற்க வச்சு பார்க்கலாம். ஆனால் ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சு. நிற்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நிற்காது. இதுலலாம் முட்டை கொடுத்து தான் வைக்கணும் நம்ம. இது வந்து ஹார்ஸு. வா க்யூட்டாக நிற்கிது பாருங்கள். நல்லா நிற்கிது. இது ஸ்டேபிளாக இருக்குது. நல்லா இருக்குல்ல. இதுவும் நல்லா கல் மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரிஜினல் ஹார்ஸ் மாதிரியே இருந்துச்சு. இப்போ ப்ரைஸ் கம்மியாலாம் நிறைய இருந்துச்சு, பட் அதெல்லாம் ரியலாக ஒரு சிலது ஃபினிஷிங் நல்லா இல்லை. அதனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து எலிஃபேண்ட்டு. ஸோ இந்த எலிஃபேண்ட் இருக்கும்போது நான் அது ஏன் பெருசு வாங்கினேன்னா, இந்த குட்டி எலிஃபேண்ட்லாம் டால்லாம் உட்கார வைக்க முடியாது. இப்போ எதுனா திருவிழா கான்செப்ட்டு, கோவில் கான்செப்ட்டுக்கு கூட நம்ம அந்த பெரிய டால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கினேன். பட் குவாலிட்டி வைஸ் வந்து ரெண்டுமே ஓகே தான், சூப்பர் தான். இது வந்து கேமல். இது இந்த கேமல் ஃபினிஷிங் பாருங்கள், அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கேமல். இந்த கேமல் ஜிராஃபிக்காகவே நான் அந்த கிட்ட நான் செலக்ட் பண்ணேன். இது நம்ம சிங்கம் தான். இந்த சிங்கமும் அழகாக நிற்கும், க்யூட்டாக இருக்குது. கலர் மட்டும் குள்ளே அங்கங்கே கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருந்துச்சு, பட் குவாலிட்டி சூப்பர் தான். நம்ம அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ண போகிறோம், பட் ஓகே. பட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே அந்த கேமல் ஜிராஃபி செட்டு தான், செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய வைல்ட் லைஃப் கலெக்ஷன்ஸ். இது ஃபுல்லாகவே வைல்ட் லைஃப் தான். ஸோ அடுத்தது என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். இது எல்லாமே நான் சந்தையில் தான் வாங்கினேன், உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். இந்த பிளான்ட் வந்து இது வந்து பிங்க் அண்ட் ரெட்டு, இன்னொன்று வந்து பர்பிள் அண்ட் பிங்க்கு. ஸோ எனக்கு வந்து பர்பிள் அண்ட் பிங்க் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்டாக தான் பிங்க் அண்ட் ரெட் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த காம்பினேஷன் ஃப்ளவர் செட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது உள்ளேயே ஒயிட் சிமெண்ட் போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. அதனால இது மோல்டு வந்து நல்லா டைட்டாக இருக்கும், ஃப்ளவரும் கீழே விழாது, நல்லா க்ரிப்பாக இருந்துச்சு. இந்த செட் வந்து ஆக்சுவலி நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு அது ப்ராப்பராக வரல. இல்லை ஒரு 2 பீஸ் வந்து டேமேஜாக தான் இருந்தது. இந்த 2 க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது 2 ஒரே மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ட்ரீ எல்லாமே குவாலிட்டி வைஸ் சூப்பராக தான் இருந்துச்சு. இதோட ஹைட் வந்து காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு அது ப்ராப்பராக வரும், பட் எனக்கு 2 பாட் வந்து உடஞ்சிருந்துச்சு. இது எல்லாமே நல்லா க்ரோட்டான்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு.
இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிளான்ட்டில் க்ரீன் கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது வந்து ஃப்ளவரு. உங்களுக்கு நார்மலாக பார்க்கும்போது தெரியுது இது ஃப்ளவர். ஸோ நான் எனக்கு வந்து உடஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதான் அந்த 2 பீஸு. இந்த 2 பாட்டுமே உடஞ்சிருந்துச்சு. மற்றபடி எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸும் சூப்பர். இன்கேஸ் அது உடையலைன்னா அது ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிவிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெயின்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். நான் இது வந்து நேரில் வாங்குறத விட எனக்கு மீஷோவில் வாங்குறது அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி தோணுச்சு. நான் நிறைய இடத்துல போய் செக் பண்ணி பார்த்தேன். பட் அதை விட இந்த மீஷோலேயே நல்லா இருந்தது. குவாலிட்டியும் சூப்பர், ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கிளாசிக் மினி பார்பி ஷோன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.